Hello friends, hold on. Welcome to my channel Video Watching Job The Way to Unemployed. இப்போ நம்ம ஜாப் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம் சரிங்களா. அதாவது இன்றைக்கி என்ன ஜாப்பை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட் பேங்க் ஜாப்பை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்திய அஞ்சல் துறை மற்றும் அது சார்ந்த வங்கி சார்ந்த ஜாப் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. இந்த வாய்ப்பை அறிவிச்சிருக்காங்க, மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, இதோட கம்யூனிட்டியை பற்றி பார்க்கலாம். இதோட சேலரி என்ன, இதோட டீட்டெயில் என்ன அப்படிங்கிற எல்லாமே பார்க்கலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு போஸ்டல் ஜாபுக்கு சின்னதாக எலிஜிபிலிட்டி என்னென்னு கேட்டிங்கன்னா, வேக்கன்சி பார்த்தீங்கன்னா மொத்தமாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அப்ளிகேஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது சரிங்களா. அதாவது மொத்தமாக எத்தனை வேக்கன்சி இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக 47 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. அதில் அதுக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்குது. நீங்கள் டேரெக்டாக லிங்க் மூலியமாக அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, இதோட டீட்டெயில்ஸ் இதுக்கு எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்க்கலாம் சரிங்களா. இதோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சரிங்களா. அதாவது இப்போ போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் என்ன கேரியர்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் சரிங்களா. அதாவது இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும். டிப்ளமா ஏதாவது ஒரு இது டிகிரி ஹோல்டராக இருந்தீங்கன்னா இதில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி இது ஏஜ் என்ன லிமிட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏஜ் 21 அதாவது பார்த்திங்கன்னா 35 ஓல்டு வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ஜாப் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இதில் ஃப்ரெஷரும் அப்ளை பண்ணலாம், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம் சரிங்களா. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்களும் அப்ளை பண்ணலாம். அதனால் இது குட் ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா. ஸோ இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. சரி, அடுத்த நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி இந்த டிபார்ட்மெண்ட்டில் 47 போஸ்டிங் அறிவிச்சிருக்காங்க. எந்த பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க சரிங்களா. இது கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அதே மாதிரி இந்தியா ஃபுல்லாக நான் சொன்னது தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சி இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே வாட்ஸ்அப் லிங்க்கில் கொடுத்துருக்கேன் சரிங்களா. அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா. அதே மாதிரி இதை சாதாரண வாய்ப்பு இல்லை, இது குட் ஜாப்பு. இதில் சேலரி 30,000 வரைக்கும் கொடுக்குறாங்க சரிங்களா. மொத்தமாக 30,000 வரைக்கும் இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் கொடுக்குறாங்க சரிங்களா. அதே மாதிரி நெக்ஸ்ட் பேங்கிங் ஜாப்ஸும் அறிவிச்சிருக்காங்க சரிங்களா. பேங்கிங் ஜாப்ஸ்க்கு வேக்கன்சி என்ன, அதுக்கு கிராஜுவேட் என்ன எல்லாமே நம்ம பார்க்கலாம் சரிங்களா. இதில் முன்னாடி 47ங்கிற மாதிரி இதுலேயும் 207 போஸ்டர்ஸ் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க. இதில் சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா 40,000 ஸ்டார்ட் ஆகுது சரிங்களா. ஸோ குட் சேலரி. இதில் பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, இதை உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி நான் பேசுகிறது புரியலை அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு சப்டைட்டில் நான் சேர்த்து கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ நீங்கள் இதை சப்டைட்டிலோட பார்த்துக்கலாம். அதாவது பேங்க் ஜாப்க்கு 30,000 45,000 வரைக்கும் சேலரி கிடைக்கிது சரிங்களா. ஸோ இதில் போனஸும் கிடைக்கும் உங்களுக்கு. இயர்லி போனஸ், தீபாவளி போனஸ் இந்த மாதிரி போஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க சரிங்களா. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் இண்டஸ்ட்ரியாக நீங்கள் மிஸ் பண்ணிடுங்க சரிங்களா. அதே மாதிரி இதில் எப்படி இதில் என்ன கேட்டிங்கன்னா, சின்னதாக இன்டர்வியூ ஒரு எக்ஸாம் மட்டும் அட்டன் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸுக்கு பேமெண்ட்டும் வாங்குகிறாங்க சரிங்களா. அந்த பேமெண்ட் என்ன, அதோட டீட்டெயில் என்ன, அதை அப்ளை பண்ணுறது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் சரிங்களா. நீங்கள் எங்கேருந்து வேணாலும் இதை இன்டர்நெட் கனெக்ஷனோட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. சரி, இந்த பேங்க் ஜாப்ஸ் ரொம்பவே பேங்க் ஜாப்ஸ் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா போஸ்டல் அஞ்சல் துறையில் கிடைக்கிற டிபார்ட்மெண்ட் ஈஸியாகவே இந்த ஜாப் கிடச்சிடும் சரிங்களா. ஸோ மிஸ் பண்ணாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. பர்சன்ஸ் லிங்க் நான் கொடுக்கல, ஏன்டா ஸ்கேம்ஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காண்டி நான் கொடுக்கல சரிங்களா. வாட்ஸ்அப் லிங்க் மட்டுமே கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மட்டுமே நான் லிங்க்கு ஷேர் பண்ணேன் சரிங்களா. அதே மாதிரி பேங்க் ஜாபுக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை கிடையாது. அதே மாதிரி இந்த கிராஜுவேட்டட் ஏதாவது ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணும் பேங்க் ஜாபுக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி இந்த எலிஜிபிலிட்டி இருக்கவங்க ப்ரூஃப் ஐடென்டிட்டியோட பாஸ்போர்ட் சைஸ் ஒரு 3 ஃபோட்டோவோட நீங்கள் அப்ளை பண்ணி கொடுத்தா போதும். அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. மெயில் மூலியமாக உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. அதே மாதிரி பேமெண்ட் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதில் எவ்வளோ ஜெனரல் கேண்டிடேட்க்கு மொத்தமாக 750 ரூபா நீங்கள் பே பண்ணணும் சரிங்களா. இதே நீங்கள் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் 150 ரூபா பே பண்ணால் போதும். இந்த ஆஃபர் கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள்
இதை வந்து யூபிஐ மூலியமாகவும் நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணலாம் சரிங்களா. யூபிஐ மூலிமா வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறம் அதை ஸ்க்ரீன்ஷாட்டாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் சரிங்களா. உங்களுக்கு வந்து ஃபார்ம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை வந்து செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெயில் மூலியமாக இன்ஃபர்மேஷன் வரும் சரிங்களா. சரி, நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ டேட்டு லேட்டாக சப்மிட் பண்ணாமல் சீக்கிரமாக சப்மிட் பண்ணணும் சரிங்களா. அதே மாதிரி வந்து இன்டர்வியூ டேட்டு எல்லாமே நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. அடுத்து வந்து ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ராசஸ் பற்றி பார்த்தீங்கன்னா சின்னதாக வந்து இன்டர்வியூவும் அதே மாதிரி வந்து எக்ஸாமும் வைப்பாங்க சரிங்களா. சரி, எக்ஸாமுக்கு எந்த மாதிரி எக்ஸாமாக இருக்கும்னு நீங்கள் வந்து கேட்கலாம். எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டிடியூடு வந்து எக்ஸாமாக இருக்கும் சரிங்களா. மேக்ஸ்மேட்டிக்ஸ், அதாவது இதுக்கு வந்து நீங்கள் ரொம்ப பயப்பட வேணாம் சரிங்களா. சாதாரணமாக ஒரு 12th வரைக்கும் படிச்சிருந்த மேக்ஸ் வந்து போகிறோம். ஸோ வந்து அப்டிடியூட் டெஸ்ட் மட்டும்தான் வைப்பாங்க சரிங்களா. சின்னதாக ஒரு மேக்ஸ் எக்ஸாம் மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து இதை பார்த்து பயப்பட வேணாம் சரிங்களா. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்டா நிறைய பேர் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சரி, இந்தியாவில் இருக்கணும் சரி, டிகிரி ஹோல்டர் ஆனவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ வந்து ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட் 750 ரூபா அல்லது எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்க்கு வந்து 150 ரூபா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறது தப்பு இல்லை சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். சரி, டேட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இதோட அப்ளிகேஷன் ப்ராசஸ் டேட் வந்து மார்ச் 15 ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து இதுக்கு டைம் இருக்கிறதுனால அதுக்கு முன்னாடி உள்ள ஜாப்ஸை வந்து நான் வந்து கொடுத்துருந்தேன் சரிங்களா. டைம் வந்து மார்ச் 15 ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க ஜாப்ஸ் வந்து. அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்னமும் அப்ளிகேஷன் போய்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் வந்து இன்னமும் நமக்கு வந்து டைமும் நிறையா இருக்குது சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் வந்து பொறுமையாகவே ரொம்ப அப்ளை பண்ணலாம் சரிங்களா. அதனால் வந்து நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணால் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி டைம் ரொம்ப நிறையா இருக்குது. அதனால் பயப்பட வேணாம் சரிங்களா. டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் 5 வரைக்கும் டைம் இருக்குது சரிங்களா. ஸோ ஏப்ரல் 5 தான் க்ளோஸட் ஆகுது சரிங்களா. ஏப்ரல் 5க்கு அப்புறம் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கேருந்து வேணால் எப்படி இருந்து வேணாலும் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி பண்ணிட்டீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷனை பார்த்துட்டு அங்கே அப்ரூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து மெயில் மூலிமா வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க சரிங்களா. கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா. இது வந்து குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ வந்து போஸ்டல் ஜாப் வந்து ரொம்ப ஈஸியான ஜாப்பாக தான் இருக்கும். ஆஃபீஸ் ஒர்க்காக மட்டும்தான் இருக்கும். சில சமயம் மட்டும்தான் டெலிவரி பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ மிஸ் பண்ணிடாமல் இதை வந்து அப்ளை பண்ணி நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த சேனல் வந்து அன்அப்ளைஸ்க்காண்டி உருவாக்குனது. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவும் பார்க்காம நீங்கள் வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களால் யாருக்காவது ஒருத்தருக்காவது வந்து இந்த இது கிடச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாமும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் வைப்பாங்க. ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குன்னா நினைக்காதீங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி அப்டிடியூட் டெஸ்ட் மட்டும்தான் வைப்பாங்க. நல்லா சேலரி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நல்லா சேலரி கிடைக்கும் சரிங்களா. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து முன்னாடியே எதுலையாவது இன்டர்நெட்டில் வரும். ஆனால் பல பேருக்கு அது தெரியாது. நாங்கள் வந்து இதை எடுத்து இது யாருக்காவது யூஸ்ஃபுல்லாகும் அப்படிங்கிறதுக்காண்டி நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ வந்து நீங்கள் எந்த ஒரு இதுவும் பார்க்காம இதை வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிட்டட் டைம் மட்டும்தான் இந்த வேக்கன்சி இருக்குது. அதனால் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், லாஸ்ட் டேட்டு ஏப்ரல் 5, 2024 இந்த இன்னும் லிமிட்டட் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாப் சீக்கருக்கு தேவையான வந்து எடுக்கிறாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த கேரியரில் வந்து ஒரு நல்ல டெவலப் ஆகும். ஸோ இதில் பெனிஃபிட்டும் ரொம்ப நிறையா கிடைக்கும். ஸோ வந்து இதில் பெனிஃபிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஎஃப் மணி, யூஎஃப் மணி எல்லாமே கிடைக்கும் சரிங்களா. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாமல் வந்து பண்ணிடுங்க. அதே மாதிரி சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் எங்களால் கொடுக்க முடியும் சரிங்களா. அடுத்த ஜாப்பில் இன்னொரு வேலையை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.